மூன்றாம் நபர் தலையிட்ட உங்களது குடும்ப விஷயங்களை அனுமதிக்காமல் இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகம். அன்பு நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நாங்கள் நலமாக இருக்கோம். உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காதீங்க. அப்படி நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓங்கு புகழ் பெற்று வாழ்வில் சிறப்பான செல்வமும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் சுபகாரிய தினமாக பிறந்தநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம், ராசி பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 21ஆம் நாள் 2022ஆம் வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே 3 கிரக சேர்க்கையாக சந்திரனுடன் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறாரு. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு இறை வெளிப்பாடு மற்றும் இறை சிந்தனை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. உங்களுடைய வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் பூர்த்தி செய்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இதனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய ஒரு நாளை இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் எந்த விதமான சூழ்நிலையிலும் அப்செட் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சூப்பரா இருக்குங்க. எனவே எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு சகஜம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சாப்பாட்டுடைய சுவையை கூட்டுறதுக்கு எப்படி உப்பு பயன்படுதோ அதுபோல மகிழ்ச்சி நீங்க அறிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மகிழ்ச்சியின்மையும் நீங்க சந்திச்சு தான் ஆகணும். அதன் மூலமாக தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை இன்னும் இனிமையானதாக நீங்க பெற முடியும் என்பதை மறந்துடாதீங்க. இன்றைய தினம் உங்களது மனநிலையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும், உங்க மூடை மாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்க போகலாம். அதன் மூலமாக சில நிகழ்ச்சிகளுக்கு நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற மூத்தவங்கள்கிட்ட இன்னைக்கு எப்படி பணத்தை சேவிங்ஸ் பண்றது அப்படின்ற ஆலோசனையை நீங்க பெற்று செயல்படுங்க. கண்டிப்பா அந்த ஆலோசனைகள் உங்களது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அமையலாங்க. அதை முயற்சி பண்ணி பாருங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவாங்க. எனவே அதனால உங்கள் குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் மகிழ்ச்சியில் காத்திருக்குங்க. இன்றைய தினம் சில விஐபிகள் அதனால அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எனவே அவங்கள ஆதரவு மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலம் மற்றும் மன நிம்மதியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வியாபார விருத்தி சம்பந்தமான முயற்சிகளும் இப்போ உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களது வீட்டில் விரைவிலேயே திருமண சத்தம் கேட்க, திருமண கெட்டி மேல சத்தம் கேட்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வரும். அந்த தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த விதமான சூழ்நிலையிலும் இப்போ பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் அலட்சியமாக இன்றைய தினம் விட்டுவிட வேண்டாம். உங்களை தேடி வரக்கூடிய திருமண வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பாக நல்ல பலன்கள் இன்றைய தினம் பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் ஏதாவது வெளியே போகணும் அப்படின்னா சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளை நீங்கள் ரைஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. சில பிரச்சனைகளை எழுப்புறது என்ற தினம் தவிர்த்துறது உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் எளிமையான காதல் வாழ்க்கையை அமைய அது உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடு தவறு அப்படின்றத உங்களோட சுற்றிட்டு இருக்கிறவங்க உங்களால் விரும்பப்படக்கூடியவங்களே இன்னைக்கு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய தவறுகளையும் காது கொடுத்து கேட்டு மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதை திருத்திக்க முயற்சி பண்ணுறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் தனியாக இருக்க விரும்ப மாட்டீங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் காலார நடக்கலாம்னு நினைப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மனம் அமைதியை ஏற்படுத்தி கொள்ள முடியும். வெளியே போய் காலார நடங்க, கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோட சில திருமண வாழ்வில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையாது. எனவே உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் அண்டை வீடு, பக்கத்து வீடு, நெருங்கிய உறவினர்கள் ஆகியோரையும் நீங்கள் இன்றைய தினம் அனுமதிக்காதீங்க. 3ஆம் நபர் தலையிட்டு இன்றைய தினம் கணவன் மனைவி உறவுக்குள்ளார அனுமதித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மீன் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம்னா இப்போவே நமது மீன் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன் மற்றும் கிரே,
மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் 6, நம்பர் 6 வந்து லக்கேஷ் நம்பர் அமைங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி அன்பர்களுக்காக காணும்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க. ரொம்ப நாளா நீங்க யோசிச்சு வச்சிருந்த மனசுல தேக்கமா இருந்த ஆசைகள் இன்றைய தினம் நிறைவேறும். அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி இன்றைய தினம் அதிகரிக்குங்க. பழைய பிரச்சனைகளை இன்றைய தினம் நீங்கள் மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக அதை தீர்த்துக்குவீங்க. எனவே சிந்தித்து செயல்படுங்கள். வெற்றிகள் நிச்சயம். பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் விட்டு எடுத்து போனீங்கன்னா இன்றைய தினம் தேவையில்லாத சில சிக்கல்களையும் சில துக்கங்களையும் நீங்கள் தவிர்க்க முடியும். எனவே அனுசரிச்சு போங்க. உங்கள் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், உங்கள் வீட்லேயே ஆகட்டும் அனுசரிச்சு போங்க. நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது காலதாமதங்கள், காரிய இழுபறி நிலை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். நீண்ட நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் விரைவிலேயே முடியும் வாய்ப்புகள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு தொல்லைகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ உங்களுக்கு தொழில் சம்பந்தமாகவோ இந்த தினம் இருக்கக்கூடிய தொல்லைகளாம் விலகக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது மீனன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தினசரி நமது வீடியோவை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. இதனால் நமது புதிய வீடியோக்களை உடனடியாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவீங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம்.